அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் திருமணம் எப்போ முடியும், வேலை மாற்றணும், வேலை மாற்றம் இருக்குமா, எப்போ வேலை மாறினா நல்லது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காண்டி என்கிட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன். நீங்கள் கிரக நிலைகளை கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. இந்த ஜாதகப்படி இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்கிற தசை பார்த்தீங்கன்னா சுக்கிர தசையில் சூரிய புத்தி நடந்துட்டு இருக்குங்க. சூரிய புத்தி என்ன இருந்தாலும் அட்டமாதிபதி புத்தி அட்டமஸ்தானத்திலே உட்காந்துருக்காரு. சனியுடைய பார்வையில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த சனியை குரு பார்க்கறது அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் அமைப்புகளை செய்யாது அப்படிங்கிறதான் காட்டுது. 31 வயசு ஆக போது. ஏன் இன்னும் திருமணம் நடக்கல பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. ஆட்சி பெற்ற சனி உட்காந்துருக்காரு. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் ஒரு இயற்கை அசுபங்கிற முறையில் அவர் கெடுக்க தான் செய்வார். அதே நேரத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் கூட முறையான நீச்ச பங்கத்தில் இருக்காரு. பிருகுமங்கையிலோ யோகத்தில் இருக்கிறாரு. குருவுடைய பார்வையில் லக்னாதிபதி சனியும் சுபத்துவமாக இருக்கிறதுனால அது சுபத்துவ சனி கண்டிப்பாக எந்த விதத்திலையும் 2ஆம் இடத்துல உட்காந்து குடும்ப வாழ்க்கையை கெடுத்துற மாட்டார். தாமதப்படுத்த மட்டும்தான் செய்வார் ஒழிய எந்த விதத்திலையும் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துற மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கிர திசையே நடந்துட்டு இருக்கு. பொதுவாக எல்லா லக்னக்காரங்களுக்கும் சுக்கிர திசை நடந்தாலே திருமணத்தை கொடுத்துறாரு. இவங்களுக்கு ராஜ யோகாதிபதி தசை கண்டிப்பான முறையில் அவர் நீச்சமானதுனால மட்டும் பெரிய கெடுதலை செய்ய மாட்டார். தேய்பிரை சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கிறனால ஓரளவு நல்ல ஒளிபுரந்திய சந்திரனோட அதியோகத்தில் இருக்கிறாரு. செவ்வாயுடைய பார்வையில் பிருகுமங்கல யோகத்தில் இருக்காரு. நல்ல அமைப்பில் தான் இருக்காரு. முக்கியமாக ராகு கூடையோ சனி கூடையோ அமாவாசை சந்திரனோட இணைவிலையோ ஒரு பாதிக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அந்த அடிப்படையில் இந்த சுக்கிரன் நீச்சமான என்ன பலன், சுக்கிரன் நீச்சமான ஒரே ஒரு மனைவி, ஒரு நல்ல மனைவி, அவங்க கூட மட்டும் தாம்பத்திய சுகம் அந்த மாதிரி அமைப்புகள் வரும். பாவத்துவம் ஆகும்போது தான் அதில் பிரச்சனை வரும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக ஜாதகம் நல்லா தான் இருக்குது. இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனுடைய நேரடி பார்வையில் சந்திரன் இருந்தால் கூட குருவுடைய பார்வையில் சனியும் செவ்வாயும் தான் இருக்காங்க. செவ்வாய் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சனி தான் அதிக சுபத்துவமான கிரகம்னு வந்துடும். சனியுடைய தொழிலான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த துறையில் தான் இவர் வேலை பார்க்குறாரு. சனியுடைய தொழிலான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் தான் சனியுடைய சுபத்துவத்தின் காரணமாக வேலை பார்க்குறாரு. இப்போ நான் சொன்ன ப்ரெடிஷன் என்னென்னா, உங்களுக்கு சுக்கிர திசையில் சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கு. அட்டமாதிபதி புத்தி 10வது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்குங்க. நீங்களா தொழில் மாற்றத்தை பண்ண வேண்டாம். தானா வந்தால் ஏற்றுக்கோங்க, நீங்களே பண்ண வேண்டாம். ஏற்கனவே மேனேஜர் இவங்க கூட நல்ல உறவுகளில் இப்போ நீங்கள் இருக்க முடியாது, கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்னாரு. திருமணமும் இப்போதைக்கு வேண்டாங்க. 3-7-11 கனெக்ட் வரும்போது தான் ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்கும். சுக்கிர தசையில் சந்திர புத்தியில் செவ்வாய் அந்தாரம் 1 வருடம் கழித்து உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சந்திரன் 7ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்துல சுக்கிரனோட பார்வையில் சுபத்துவமாக உட்காந்துருக்காரு. சுக்கிரனுடைய தொடர்பு வந்துடுது. அதே நேரத்தில் 11ஆம் அதிபதியான செவ்வாயுடைய அந்தரத்தில் அவரும் குருவுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறதுனால அப்போ திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். இப்போதைக்கு தொழில் மாற்றங்களும் வேண்டாம். ஏன்னா சூரியன் என்ன இருந்தாலும் அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்திலே உட்காந்துருக்காரு, வேண்டாம். அவர் முடிஞ்சு சந்திர புத்தி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் படிப்படியான முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். சுக்கிர திசை என்ன இருந்தாலும் உங்களுக்கு ராஜயோகாதிபதி தசை. அந்த சுக்கிர திசையில் சுக்கிரனுடைய காரகத்துவங்களான வீடு, காரு, சொகுசு வாழ்க்கை, தாம்பத்திய சுகம், ஆதிபத்தியமான 5ஆம் அதிபத்தியம், குழந்தை, அதிர்ஷ்டம், 10ஆம் அதிபத்தியான தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி எல்லா ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவங்கள் ரீதியாகவும் எல்லா விதமான நன்மைகளும் அவர் படிப்படியாக கொடுப்பாரு. நல்லா இருப்பீங்க. ஏர்போர்ட்லேயும் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா கும்ப வீடு சுபத்துவம், சனி சுபத்துவம், காற்று ராசிகள் சுபத்துவமாக இருக்கிறதுனால ஏர்போர்ட் அதில் விமான பிரிவுகளில் இதே மெக்கானிக்கல் வேலையை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அந்த வேலைக்கும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தான். தசாபுத்தி அமைப்புகள் தானே மெயினே. திசையே யோக தசை நடக்கிறதுனால படிப்படியான முன்னேற்றங்கள், கல்யாண வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்ச ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.